வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 119 காண்போமா? பிரபஞ்சத்தின் கட்டட அமைப்பு பற்றிய ஆய்வு. பிலட்சத்வீபம் பல்வேறு தீவுகளை பற்றிய விளக்கங்களையும் கடல்களையும் பற்றியும் காண்போம். ஜம்புத்வீபத்தைப் போல 2 மடங்கு பெரிதான பிலட்சத்வீபம் உப்பு நீர் கடலினால் சூழப்பட்டிருக்கிறது. இதன் மன்னராக விளங்குபவர் பிரியவரதனின் மைந்தர்களில் ஒருவரான இத்மஜிஹ்வன் என்பவர் ஆவார். இந்த தீவானது 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒரு மலையும் ஒரு பெரிய நதியும் உண்டு. 2வது தீவு சால்மலி தீபம் என்பதாகும். இந்த தீவு மதுக்கடலால் சூழப்பட்டுள்ளது. இது பிலட்சத்தீவை போல் 2 மடங்கு அகலமுடையது. இதன் மன்னராக விளங்குவது பிரியவரதனின் மைந்தர்களுள் ஒருவரான யக்ஞபாகு ஆவார். இந்த தீவும் 7 பிரதேசமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் 7 மலையும் ஒரு பெரிய நதியும் உடையதாக விளங்குகின்றது. சந்திரனின் வடிவில் கடவுளை வழிபடுகின்றனர். 3வது தீவு நெய் கடலால் சூழப்பட்டு 7 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு குசத்வீபம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மன்னன் பிரியவரதனின் மைந்தரான இரண்யரேதான் என்பவராவார். இங்கு பகவானை அக்னி வடிவில் வழிபடுகின்றனர். 4வது தீவு கிரௌஞ்சத் தீபமாகும். பார்க்கடலால் சூழப்பட்டுள்ளது. மற்ற தீவுகளைப் போல் 7 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு மலையும் ஒரு நதியும் உடையதாக விளங்குகின்றது. இதன் மன்னராக இருப்பவர் பிரியவரதனின் மைந்தனான கிருதப்பிருஷ்டன். இங்கு பகவானை நீரின் வடிவில் வழிபடுகின்றனர். 5வது சாகர் தீபமாகும். தயிர் கடலினால் சூழப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு பிரதேசமும் ஒரு மலையும் ஒரு பெரிய நதியும் உடையதாக விளங்குகின்றது. பகவானை வாயுவின் வடிவில் வழிபடுகின்றனர். இதன் மன்னராக பிரியவரதனின் மைந்தனான மேதாதிதி விளங்குகின்றார். 6வது தீவு புஷ்கர தீபமாகும். சாகர தீபத்தை போல் 2 மடங்கு அகலம் உடையதாகும். இந்த தீவானது நல்ல தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. சுத்தமான நீரால். மன்னராக விளங்குபவர் பிரியவரதனின் மைந்தனான வீதிகோத்திரன் ஆவார். இந்த தீவு மானசோத்திரம் என்னும் பெரிய மலையினால் 2ஆக பிரிக்கப்படுகின்றது. இந்த தீவினை சேர்ந்தவர் ஸ்வயம்புவ மனுவை வழிபடுகின்றனர். புஷ்கர தீபம் தாண்டி 2 தீவுகள் உள்ளன. ஒன்று எப்பொழுதும் சூரிய ஒளியினால் ஜொலித்து கொண்டிருக்கும். மற்றொன்று எப்பொழுதும் இருட்டாக இருக்கும். 2ற்கும் நடுவே லோகாலோகம் என்ற மலை உள்ளது. இங்கு பகவான் நாராயணர் இருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை இதன் வழியாகத்தான் அழைத்து சென்றார். இதனை தாண்டி அலோக வர்ஷம் என்னும் பகுதி உள்ளது. சூரியலோகமானது பிரபஞ்சத்தின் மத்தியில் பூலோகம் புவர்லோகங்களுக்கு இடையே அந்தரீஷத்தில் இருக்கின்றது. சூரிய தேவன் எல்லா உயிர்வாழிகளின் மொத்த பௌதீக உடலானவர். இவர் வைராஜன் என்றும் அறியப்படுகிறார். மார்த்தாண்டம் என்றும் இரணிய கர்ப்பம் என்றும் அறியப்படுகின்றார். இங்கு பிரம்மதேவனின் பதவியானது மிக உயர்ந்த பதவியாகும். இவர் வைராஜ பிரம்மா இரண்ய கர்ப்ப பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். சூரிய தேவனும் கூட வைராஜ பிரம்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். மன்னனே, சூரிய தேவனும் சூரிய மண்டலமும் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து திசைகளையும் பிரிக்கின்றன. சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலேயே நம்மால் வானம் என்றால் என்ன மற்றும் மேலுலகம் பூ உலகம் பாதாள உலகம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சூரியனின் காரணமாகவே நம்மால் பௌதீக இன்பத்திற்கான இடங்கள் எவை என்றும் ஸ்வர்க்கத்திற்கான நரகத்திற்கான இடங்கள் எவை என்றும் பாதாள லோகம் எவை என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. அனைத்து உயிரினங்களும் சூரிய தேவன் அளிக்கும் வெம்மை மற்றும் ஒளியையே சார்ந்து வாழ்கின்றன. சூரிய பகவான் இருப்பதினாலேதான் உயிர்வாழிகளால் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் அவர் திருக்கீஸ்வர, அதாவது பார்வைக்கான கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். சூரியனில் எந்த உயிரும் இருப்பதில்லை என்று விஞ்ஞானிகள் கூறும் கூற்று தவறாகும். பகவத்கீதையிலும் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் முதலில் பகவத்கீதையே சூரிய பகவானுக்கு உபதேசித்தார். சூரிய கோளிலும் உயிர்வாழிகள் இருக்கின்றனர். அங்கு வைரஜம் அல்லது விவஸ்வான் இருக்கின்றனர். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால் சூரியன் நெருப்பு கோளமாகும். இருப்பினும் அங்கு எந்தவிதமான இடையூறுமின்றி உயிர் வாழ்வதற்கான தகுந்த இடங்கள் இருக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 120 சூரியனின் இயக்கம் மற்றும் கோள்களின் பாதைகளை பற்றி காண்போமா? நன்றி, வணக்கம்.